காணி வாங்க இருக்கிற உங்களோட உறவுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கோ. எம் ரியல் எஸ்டேட் காணிகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இது எங்கேன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. சரி, யாழ்ப்பாணத்தில் இதில் பார்த்தீங்களாண்டா பலாலி ரோட்டில் இப்படியே வரையக்கில்ல இதில் இந்த எம்கே வெட்டிங் ஹால் இருக்குது தானே, இந்த வெட்டிங் ஹால் கழிஞ்சு நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு கழிஞ்சு வரத்தான் இந்த லேனில் இந்த காணி வந்திருக்குது. சரி, இது ஒரு நாச்சந்தி மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த நேராக போனீங்களா அந்த அதில் தெரிகிறது தான் முன்னால் கட்டுவன் சந்தி. சரியோ, அந்த அதுக்கு போகிறதுக்கு இடையில தான் இந்த காணி வந்திருக்குது. சரியோ, இந்த காணி தான் வந்திருக்குது. இந்த பாருங்க, காணிகள் எல்லாம் சும்மா புரிச்சு துண்டு துண்டா புரிச்சு கிடக்குது. பாதைகளும் போட்டு கிடக்குது. இதில் பார்த்தா இந்த காணிக்கு கரண்டும் இருக்குது. சரியோ, அந்த மாதிரி இருக்குது. யாழ்ப்பாணத்தில் காணி உங்களுக்கு வேணுமென்ற ஆட்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்க. யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து சரியா 8 கிலோமீட்டர். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. சொல்லுங்க, எந்தெந்த மாதிரி காணிகள் வந்திருக்குது? இது வந்து ஜால் நகர்ல இருந்து சரி 8 கிலோமீட்டர் பலாலி ரோட் பக்கம் வரணும். வரைக்க ஊரட பிள்ளையாவில் தாண்டி எங்கே வெடிங் கோல் இருக்குல்ல தாண்டினோன்னா புண்ணால கட்டுவாங்க. சந்தைக்கு போறதுக்கு ஒரு 300 மீட்டர் முன்னா இடக்கை சைட்ல பிரதேச சபை பாதை இறங்குது. தார் ரோட் ஒன்று இறங்குது. அதனால 150 மீட்டர் தூரம் வந்தீங்கன்னு சொன்னா அங்கே காணிக்கு வரலாம். சரி சரி, இதுதான் காணிகள் இருக்குது. இப்ப இந்த காணிகள்ல எத்தனை பரப்பு இருக்குது? ஒவ்வொரு துண்டு மண்டலம் 2 பரப்பா இருக்கு. 2 பரப்பு 1.25 பரப்பு துண்டும் இருக்குது. 18 அடி பாதையோட வந்து காணி துண்டல் பிரிக்கப்பட்டு வெட்டிய பாதை தான் விட்டு கிடக்குது. இந்த பாருங்க, என்னன்னு சொல்ற அந்த கிளிநொச்சியில லைட் அடிச்சு பாதை போட்ட மாதிரி தான் விட்டு கிடக்குது. அப்படி பெரிய பாதை. காணி வாங்குறாக்கள் வந்து பாதையில பிரச்சனை வரக்கூடாது, சகல வாகனங்களும் கொண்டு வரணும் பண்றதுக்காண்டி இப்படி செய்திருக்கிறீர்கள். நல்ல விஷயம். இப்ப இதுல எத்தனை காணி துண்டு இருக்குது? இதுல மொத்தம் 9 துண்டு இருக்குன்னா 9 துண்டு இருக்குது. எவ்வளவு விலைக்கு முந்தினமோ அவ்வளவு எல்லாத்துக்கும் அந்த முதல் காணிக்கலாம். நீங்க முதல் காணிக்கலாம் வந்து 3 வழி பாதை இருக்குது. 3 பக்கத்தாலையும் பாதை எடுக்கலாம். சில பேர் யோசிக்கலாம் 3 பக்க பாதை என்றோன்னா அந்த காணியில் கழிபடும் அப்படின்னு யோசிக்கலாம். எதுவுமே இல்லை. உங்களோட எல்லையில வச்சு நீங்கள் பாதை எங்களோட அப்ரூவல் படி உங்களோட எல்லையில வச்சு நீங்கள் வந்து உங்களோட பில்டிங்கை கட்டலாம். ரைட் ரைட். இந்த துண்டுக்கு 3 பாதை, இந்த துண்டுக்கு 2 வழி பாதை, இந்த துண்டுக்கு 2 வழி பாதை. பாதை போடலாம். எந்த பக்கமும் கேட் போடலாம். மற்றது வீடும் வந்து வடக்கு கிழக்கு 2 திசைக்குமே நிலையம் இருக்குது ஃபுல்லா. அப்ப அவைக்கு சாய்ஸ் பண்ணலாம். வடிவா சாய்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து என்னன்னு சொல்றது, சாத்திர முறைப்படிய எல்லாம் பார்த்து தான் செய்திருக்கிறீர்கள். அதே மாதிரி அந்த வளம் தகரவேலி ஃபுல்லா பின்னால எல்லாமே தகரவேலி தான். மற்ற ஃபுல்லாவே வீடுகள் இருக்கு. பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்கிறபடியா அப்ப தண்ணி பிரச்சனை இல்லை. செம்பாட்டு மண்ணுக்கு தண்ணி பார்க்க தேவையில்லை. அதை விட உங்களால நிலாவர கிணறு இந்த ஏரியா தான் கிட்டத்தான் இருக்குது. அதால வந்து தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. அந்த மாதிரி இருக்குது காணி. இப்ப காணி வாங்குறாக்கள் இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் தான் வாங்கலாமோ? இல்ல, யாரும் பண்ணலாம். உலகத்துல எந்த மூலையில இருந்து இருக்காங்களும் பண்ணலாம். அப்ப இப்ப லண்டன்ல இருக்கிறாங்க அவைக்கு வேண்டப்பட்ட ஒரு இங்க தங்கிற சிட்டிசன் இருக்கிறாள்னு சொன்னா டிரெக்டா அவை வந்து எழுதிட்டு போகலாம். ஏதாவது வந்து நான் எல்லாருக்குமே சொல்ற விஷயம் வந்து இப்போ ஒரு ஆள் வேண்டப்பட லண்டன் கனடா இங்கேருந்து பண்றதுனால அவைக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் என்ன அனுப்புங்க நேரம். இல்ல, முதல் நேரம் வந்து காணி பார்க்கலாம் தானே. இதுல லொகேஷன் வடிவா காட்டி இருக்கிறோம். முதல்ல வந்து காணியை பார்த்து இந்த வீடியோல இருக்கிற மாதிரி தான் காணி இருக்கும்ன்றதை அவர் நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணட்டும். இந்த வீடியோவில் இருக்கிறத விட வேறு ஒன்றும் வராது. சரியோ, காணிக்கு இல்லை இவ்வளவு தான் வரும். அதே மாதிரி அங்க அந்த காணி வாங்குறாங்களுக்கு தென்னிகளும் இருக்குது போல. தென்னை இருக்கு, 5 தென்னை இருக்கு. 5 தென்னை இருக்குது. 5 தென்னை இருக்கு. சரி, அப்போ இந்த காணி வாங்குறாக்கள் எது கரைக்கு தேங்காய்க்கு போக தேவையில்லை. அந்த மாதிரி எல்லாம் காணி இருக்குது. அதே மாதிரி இஞ்சால இது பெருங்காணி. இதுல வந்து ரவுண்ட் அப் இருக்குது. வாகனம் வந்து தன் வாட்டுக்கு திரும்பி போகக்கூடிய நாங்க போற இது வந்து அப்ரூவல் இருக்கு. அப்ரூவலுக்கு வந்து கட்டாயம் நாங்க ரவுண்ட் அப் காட்டணும். அங்க சப்டிவிஷன் பிரிவிடல் அப்ரூவல் செய்யறது அதுக்கு வந்து கட்டாயம் ரவுண்ட் அப் வந்து காட்டணும். அதுக்கு வந்து நாங்க என்ன செய்யறோம், நாங்க சச்சதரமா காட்டி இருக்கிறேன். ஒரு வாகனம் வந்து அப்படியே ஒரு இடைஞ்சலம் இல்லாம காணிக்க போகணும். இந்த மதிலோடய வாகனம் பார்க்கிங் வந்து வரும். வேற வீட்டுக்கு முன்னால புத்தகத்துக்கு முன்னால வாகனம் கொண்டு போகணும். இந்த ஒரு பிரச்சனை யாருக்குமே வராது. இப்படியே பார்க்கிங் பண்ணலாம். அதே மாதிரி 2 சைட்டும் செய்திருக்கேன். அப்போ ஒரு வாகனம் வந்து நேரா போயிடும். திரும்பி இடைஞ்சல்பட்டு வெட்டி நாங்க ஒரு நெருக்கடிக்கே இருக்கணும் அவசியம் இல்லை. வித்தியாசமான முறையில தான் எல்லாம் செய்து கொண்டு வாரியல். சட்டத்தின்படி என்ன எங்களுக்கு அனுமதி வருதோ, அனுமதி கிடைக்குமோ அதுக்குரிய எல்லா இதோடையும் செய்திருக்கேன். மற்ற இப்ப எல்லாருக்கும் விட நாங்கள் எல்லா இதுவும் கொடுக்கலாம். உங்களுக்கு முதல் டைம் தாரன். என்ன பிரச்சனை சொன்னா, இந்த காணிக்கு வந்து வரலாறு, அதாவது வந்து நீங்கள் இப்ப காணி வேண்ட போறீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க முழு டாக்குமெண்ட்ஸும் தருவோம். உலாமே இந்த காணியில வரலாறு. அதை விட என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த
லோயர் பக்கத்தால லோயரே ஆட்கள் வச்சிருக்கணும், அதால வந்து நம்பி காணிய வாங்கலாம். இந்த நாங்க வந்து சொல்றேன் சொன்னா நீங்க எங்கள்கிட்ட காணி நீங்க எங்கள்கிட்ட இல்ல ஆர்ட்ட வேண்டான்னு சொன்னா முதல் ஆவணத்தை கேளுங்க. நான் வந்து நீங்க போற காணி வேண்ட வாரண்டம்னு சொல்லி சொன்னா நான் என்னுடைய ஆவணம் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தந்து விடுவேன். இந்த ஆவணத்தை கொண்டு உங்களோட சட்டத்தரணி கூட செக் பண்ணுங்க. ஒரு காணி வேண்ட போறாரு ஒரு ஆளுன்னு சொன்னா அவர் தன்னுடைய சட்டத்தை தனக்கு இந்த சட்டத்தரணி தங்களோட நல்ல மாதிரி அந்த சட்டத்தரணிகிட்ட கொண்டே டாக்குமெண்ட்ஸை கொடுக்கும். கொடுத்து உங்களுக்கு 100% டாக்குமெண்ட்ஸ் கிளியரண்டா பிறகு வந்து வேணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 98 வருஷம் வரலாறு. அது சரி. இல்ல அதை விட நான் வீடியோ போட போறேன்னாலே நீங்கள் சொல்ற நீங்கள் லோயர்ட்ட கடிதத்தை வாங்கி கொண்டு வீடியோ போட வீடியோ என்ன சொன்னா நாங்கள் காணி வேண்டது இவ்வளவு நாள் கனவா இருக்கும் யாருக்கு. சரியா அப்ப ஈஸியாவே வந்து ஒரு காணி அவையால மீளையலாம். நாங்களா இருந்தா மீள்ற கஷ்டப்படுவோம். எவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்து அதுக்காக தான் சொல்றேன். எங்க காணி வேண்டாலும் ஆவணத்தை கையில வேணும். எங்கள்கிட்ட லோயர் இருக்கு, நம்ம கூட ஆவணத்தை தாங்க கொண்டு செக் பண்ணுவோம். அதே நான் சொல்றேன். நீங்க எங்கட லோயர்கிட்ட பார்க்கணும், உங்களோட லோயர்கிட்ட பாருங்க. ரைட். அந்த மாதிரி நேர்மையான வழியில வந்து இந்த காணிகளை வாங்கி செய்து கொடுத்து கொண்டே இருக்கணும். இப்ப இந்த காணிகளுக்குள்ள ஒரு புல்லுக்குள்ள ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி செய்திருக்கணும். சரி, இங்கால ராயண்ணா நினைக்கிறார். வணக்கம் ராயண்ணா, சொல்லுங்க சொல்லுங்க என்ன மாதிரி காணிகள்? காணிகளுக்கு தம்பி விவரம் சொல்லியிருக்கிற காணி எவ்வளவு இங்க இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமாம், காணி வாக்குறேன்னு சொன்னா நீங்க எந்த மாவட்டத்தை எங்க இருந்தாலும் எங்களோட வாகனத்துக்கு நாங்க கூட்டிட்டு வந்து காணி காட்டுவோம். சரி சரி. நாங்கள் வாகனம் யாழ்ப்பாணத்துல வந்து கோல் அடிச்சா சரி நாங்க வந்து கூட்டிட்டு காணி காட்டுவோம். வந்து ஆவணம் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட லோயர் மூலமாக சட்டத்தரணி மூலமாக நீங்கள் ஆவணத்தை செக் பண்ணி போட்டு வாங்க. எங்கள்கிட்ட இல்ல நீங்க யார்கிட்ட வேண்டாலுமே உங்களோட சட்டத்தரணி மூலமா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. சம்பந்தம் இல்லாம எல்லாம் வேற ஒரு காணிகளை விரிச்சு வச்சிருந்து கோண்டாவில் இருக்கிற காணிக்கு இந்த புண்ணால கட்ட மேல காட்டி வச்சிருக்கு. அவன் நோட்டீஸில் ஒட்டி இருக்கு. அதாவது சம்பந்தம் இல்லை. அது இங்கே ஹோண்டா எங்கே இருக்கு, கொஞ்சம் குழப்பமா இருக்கு. கொஞ்சம் மக்களுக்கு இருக்கிற விழிப்புணர்வா இருந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் சரியா பார்த்து இந்த காணியை வேண்டி கொள்ளலாம். அதோட வளமையாக எங்களை கேம் தெரிந்தாங்க எங்களை காணிகள் எங்க மூலமா செக் பண்ணி போட்டு பண்ணலாம். சரியா, அந்த மாதிரி இருக்குது. அதுல என்ன கேமராவுகளும் பூட்டி இருக்கிறீர்கள் இருக்குது. கேமரா இது என்ன சோலோ கேமரா போட்டு இருக்குன்னா இது வந்து இப்போ நாங்கள் நடக்கிறது இல்லை ரெக்கார்ட் ஆகும். அதாவது வந்து அலர்ட் வந்து நீங்களோட ஃபோனும் உங்களோட ஃபோட்டோஸோட வந்து கொண்டே இருக்கு. வந்து கொண்டே இருக்கு அந்த கேமரா. அதாவது வந்து அந்த துண்டுகள் எடுக்கிறாங்களுக்கு அந்த கேமரா வந்து அப்படியே அவனுக்கு லைன் பண்ணி கொடுக்கும். வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் வந்துட்டான்னு சொன்னா அவர் அந்த காணியை 24 மணி நேரம் பார்த்து கொண்டே இருக்கு. அந்த ஒரே ஒரு டயலாக் சிம்மோ இல்லை ஏதாவது நெட்வொர்க் உள்ள சிம்மோட வந்து அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கும். எடுக்கிறாங்களுக்கு கரண்ட் இருக்குது. அப்படியே அவன் பேருக்கு கரண்ட் பில் மாறும். முதலாவது காணிக்கார ஆளுக்கு கரண்டும் இருக்குது. அப்படி உறுதி மாறைக்கு அவற்றை பேருக்கு அந்த கரண்ட் மாறும். சரி, எனவே இந்த முன்துண்டு காணி வாங்குறாக்கள் ஐடியா இருக்கிறாக்கள் இப்பவே பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு கரண்ட் இலவசமா சரியோ தெரிந்தானே. இப்போ கரண்ட் எடுக்கிறேன்டா இவ்வளவு 41,000 சுச்சம் போகுது. அந்த காசு ஃப்ரீயா வந்து சேரப்போகுது. மாமரம் ஒன்றும் ஃப்ரீயா வரப்போகுது அந்த காணிக்கு. சரியோ, அதே மாதிரி இங்கெல்லாம் காணி துண்டுகள் இருக்குது. இதுக்குள்ள பார்த்தா கமுகு நிற்கிது, வேம்பு நிற்கிது. இந்த காணிக்கெல்லாம் தென்னை நிற்குதாங்க. தேங்காய் ஒன்றும் விழுந்து போய் கிடக்குது. சரியோ, அந்த மாதிரி இருக்குது. காணி வாங்குறாங்களுக்கு தேங்காய் இப்பவே விழுந்துட்டுது. அதே மாதிரி இந்த காணிக்கல்ல 2 தென்னை நிற்கிது. அதே மாதிரி அங்கே காணிக்காரெல்லாம் இங்கே இதுல இருந்து அதுக்குள்ள இங்கேயும் கேட் போடலாம். பிடிச்ச இடத்துல கேட் போடலாம். அந்த வசதி வந்து மற்ற இடத்துல மாதிரி ஒரு இடத்துல கேட் போடணும். அந்த காணிக்கு நேரம் வாகனம் ரூபா வாகனம் போடுற மாதிரி பிடிச்சிருக்கு. சரி சரி. நீங்கள் எல்லாம் மாடலாக தான் செட் பண்ணி இருக்கிறீர்கள். மாடல் என்னன்னா எல்லாமே சட்டத்தின்படி அப்ரூவலுக்காக பிரிச்சு. ரைட். அப்ரூவல் கட்டாயம் கிடைக்கணும். இப்போ இந்த சில இடங்கள்ல நானே சொல்லிக்கிறேன் 2 பிறப்புக்கு மேலே இல்லையாண்டு. இதுல வந்து எனக்கு 1.5 பிறப்புக்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ரூவல் என்ன சொன்னா நகரத்துக்கு இருக்கிறபடியா 1.5 பிறப்புக்கு எனக்கு அப்ரூவல் எடுக்கலாம். சரி சரியா, அந்த மாதிரி இருக்கு. எனவே உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் வந்து காணியை வேண்டுங்கள், பாருங்கள். அதே மாதிரி உங்களோட உறவுகளை அனுப்பி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களோட சொந்தக்காரரை அனுப்பியே நீங்கள் இந்த காணியை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். சரி சரி அண்ணா, நன்றி. நன்றி அண்ணா. ரைட் ரைட் ரைட்.